காசுக்கு தான் கல்வினா வேசித்தனமில்லையா? நாம அத யோசிக்கணும் இல்லையா? கல்லாவை திறந்து வைத்து கொள்ளையடிக்கின்றார், கல்வி தந்தை என்று சொல்லி திரிகின்றார். பட்ட பகல் கொள்ளை இருக்கு, பக்கவலம் யாரையா? நீயே பாரையா. காசுக்கு தான் கல்வினா வேசித்தனமில்லையா? நாம அத யோசிக்கணும் இல்லையா? கல்லாவை திறந்து வைத்து கொள்ளையடிக்கின்றார், கல்வி தந்தை என்று சொல்லி திரிகின்றார். பட்ட பகல் கொள்ளை இருக்கு, பக்கபலம் யாரையா? நீயே பாரையா. சரிய அட்டைய கட்டலன்னு மழலைக்கு ஃபைன் போடுறான், சரியா ஷுவ போடலைன்னு குழந்தைக்கு ஃபைன் போடுறான். சீருடைய தேக்கலன்னு பிள்ளைக்கு ஃபைன் போடுறான். ஆங்கிலத்தில் பேசலன்னா குழந்தைக்கு ஃபைன் போடுறான். கட்ட முடியாம செத்த பிள்ளை கொஞ்சமா, கல்வி கொள்ளையரின் அநியாயம் தொடர வேணுமா? இன்னுமா கல்வி கொள்ளையரின் அநியாயம் தொடர வேணுமா? இன்னுமா? காசுக்கு தான் கல்வினா வேசித்தனமில்லையா? நாம அத யோசிக்கணும் இல்லையா? இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்துக்கு வந்திருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கட்டண கொள்கையை வேறெடுப்போம், கட்டணமில்லா கல்வியை வென்றெடுப்போம். இன்று கல்வி என்பது அனைத்து மாணவர்களுக்கும் மிக முக்கியமான ஒன்று. இதை விளம்பினார்கள் தன்னுடைய நான்மணிகை கடிகை நூலில் அழகாக விளக்கியுள்ளார். திரியில் எரிகின்ற சுடரை கண்டால் அது சிறியதாயிருப்பினும் உலகத்தார் அதனை மதித்து வணங்குவர். ஆனால் விறகில் எரிகின்ற சுடரை கண்டால் அது பெரியதாயிருப்பினும் அதனை மதியாமல் நிகழ்வர். அதுபோல ஒரே குடியில் பிறந்த பலருள்ளும் கல்வி கற்காமல் வயதில் மட்டும் மூத்தவனாயிருக்கும் ஒருவனை உலகத்தார் மதியார். கற்றவன் சிறியவனாக இருந்தாலும் அவனையே அனைவரும் மதித்து பாராட்டுவர். தமிழ்நாட்டின் தெற்கே ராமேஸ்வரத்தில் சிறு கிராமத்தில் பிறந்து கல்வி பயின்று மிகப்பெரிய அணு விஞ்ஞானியாக உருவெடுத்து கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணைகளையும் மிகப்பெரிய அணுகுண்டுகளையும் தயாரித்து உலக வல்லரசுகளுக்கு ஈடாக நம் பாரதத்தை உயர்த்திய பெருமை டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் படித்த படிப்பும் அதன் மூலம் அவர் படைத்த படைப்புகளுமே என்று சொன்னால் மிகையாகாது. இந்தியா தொலைநோக்கி வளர்ச்சி அடைந்ததை அறிவு தீபம் என்னும் அணையா தீபமாக சுடர்விட செய்வேன் என்று உயர்ந்த குறிக்கோளுடன் இருந்த டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் நம் மனங்களை விட்டு மறையாத மாபெரும் புகழ் பெற்றவர். இதிலிருந்து நாம் அனைவரும் நன்கு படித்து சிறந்த படைப்புகளை உருவாக்குவோமே ஆனால் நமக்கும் நம் நாட்டுக்கும் பெருமையும் புகழும் கிடைக்கும். ஆனால் இந்த கல்வியை நன்றாக படிக்க வேண்டும் என்றால் பணத்தை கட்டுக்கட்டாக கொட்ட வேண்டி இருக்கிறது. ஏனால் கல்வி என்பது மிகப்பெரிய வியாபாரமாகிவிட்டது. நாம் ஒவ்வொருவரும் கல்வியை படிக்க வேண்டும். ஆனால் அதை ஆர்வத்துடன் படித்தால்தான் மாபெரும் வெற்றி கிடைக்கும். ஆனால் இன்று ஆர்வமாகவா படிக்க முடிகிறது? தன் கை கால்களில் இருக்கும் நகைகளை வெற்று லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணத்தை செலவு செய்து படிக்கும் போது படி படி என்று திணித்து மன அழுத்தத்தை கொடுக்கிறார்கள். அப்படி மன அழுத்தத்தோடு படித்தால் அதில் எப்படி மாபெரும் வெற்றி கிடைக்கும் சொல்லுங்கள்? இன்று பல அரசியல் கட்சிகள் நாங்கள் இதை இலவசமாக கொடுக்கிறோம், அதை இலவசமாக கொடுக்கிறோம் என்று கவர்ந்திருக்கிறார்கள். ஆனால் இன்று பெற்றோர்களும் மாணவர்களும் நீங்கள் முதலில் கல்வியை இலவசமாக கொடுங்கள், நாங்கள் அதன் மூலம் நன்றாக படித்து சம்பாதித்து நீங்கள் எதையெல்லாம் இலவசமாக கொடுக்கிறீர்களோ அதையெல்லாம் நாங்கள் சம்பாதித்து வாங்கிக் கொடுக்கிறோம் என்று கூறிக்கொள்ளும் நிலையில்தான் இன்று நம் கல்வி சமுதாயம் இருக்கிறது. காமராசர்
காமராசர் அவர்கள் எல்லா சாதியினருக்கும் எவ்வளவு வருவாய் உடையவரானாலும் உயர்நிலை பள்ளி முடிய இலவச கல்வி கொடுக்க வேண்டும் என்பது சமத்துவ கல்விக் கொள்கையாக இருந்தது. அன்றைய கல்வி கண் திறந்த வள்ளல் காமராசர் போல இன்று நம் கல்வி புரட்சியாளர் தேவநாதன் ஐயா அவர்களின் வழியில் நின்று நாம் இணைந்து செயலாற்றி கல்வி பணியில் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைத்து மக்களுக்கும் இலவச கல்வி கிடைக்க அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்ற மிக உயரிய அற்புத கல்விக் கொள்கையை நினைக்கும் போது நெஞ்சம் நெகிழ்கிறது. ஆனா எனக்கு ஒரு குழந்தைய பள்ளியில சேர்க்கணும்னா டொனேஷன் ஃபீஸோட முடிஞ்சிருதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, மந்த்லி ஃபீஸ், டேர்ம் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ் இதோட விடுறாங்களா? அதுவும் கிடையாது. ஆக்டிவிட்டின்னு ஒன்று சொல்றாங்க, ப்ராஜெக்ட்னு ஒன்று சொல்றாங்க. எப்படி எல்லாம் எந்தெந்த வழியில கொள்ளையடிக்க முடியுமோ எல்லா வழிகளையும் தேடி கண்டுபிடித்து பெற்றோர்களை மொட்டையடிக்காமல் நாங்கள் விடமாட்டோம் என்று கூறிக்கொண்டிருக்கும் அந்த கல்விக் கொள்கைகளை நினைக்கும் போது நெஞ்சம் பொறுக்குதில்லையே. இந்த நிலைகெட்ட மனிதர்களை நினைந்து விட்டால் என்ற மாக்கவி பாரதியின் வரிகள் நினைவுக்கு வருகிறது. அது போலதான் நெஞ்சம் கொதித்தெழுந்து பலவித போராட்டங்களை கல்விக்காக தொண்டாற்றிக் கொண்டிருக்கிறார் நம் தேவநாதன் ஐயா அவர்கள். எனவே இன்று பலவிதமான ஆட்டம் பாட்டத்தை மட்டும் காட்டிக் கொண்டிருக்கும் தொலைக்காட்சிகளுக்கு நடுவே அறிவியல், மருத்துவம், கல்வி சார்ந்த பல்வேறு நிகழ்ச்சிகளை மக்கள் பயன்பெறும் வகையில் தினம் தினம் வின் டிவி வாயிலாக கூறிக்கொண்டிருக்கும் நம் தேவநாதன் ஐயா அவர்களின் வழியில் நினைந்து நாம் செயலாற்றுவதோடு மட்டும் இல்லாமல் இளமை உன் தோள்களில் இருக்கும் போதே எது நிசம் என்பதை எட்டிவிடு, எழுதியபடிதான் எல்லாம் நடக்கும், விதிவசம் என்பதை விட்டுவிடு என்பதற்கேற்ப அயராத உழைப்புடனும் அசைக்க முடியாத தன்னம்பிக்கையுடனும் போராடும் நம் கல்வி புரட்சியாளர் வழியில் நினைந்து செயலாற்றி போராடுவோம், வெற்றி பெறுவோம். அது மட்டும் இல்லாம இங்க வந்திருக்கிற ஒரு மக்களுக்கு என்னுடைய ஒரு சிறிய வேண்டுகோள், இந்த விழிப்புணர்வு இங்கு வந்திருக்கும் நம் அனைவருக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய உறவினர்களோ நண்பர்களோ அக்கம் பக்கத்தினர்களோ அவர்களிடம் சென்று இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தையும் கட்டணம் இல்லாமல் கல்விக் கொள்கைக்காக போராடும் நம் தேவநாதன் ஐயாவின் கல்விக் கொள்கையை பற்றியும் நீங்கள் விழிப்புணர்வு செய்ய வேண்டும். அனைவரும் விழிப்புணர்வு பெற்றால் மட்டும்தான் நாம் ஏமாளித்தனத்திலிருந்து கல்விக் கொள்கைகளை மிஞ்சி வெற்றி பெற முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முனை ஈட்டி முனை வந்தெதிரே நின்ற போதும் புறமுதுகு காட்டாத சிங்கம், ஆடு மாடு மேய்ப்பவரை ஆட்சியிலே அமர வைக்க ரப்பகலாய் பாடுபடும் தங்கம், எப்போதும் சிரித்த முகம் இல்லாக்கு உதவும் கரம், ஏடு பள்ளம் சமமாக்கும் உள்ளம். பெருமை மிக்க நமது தலைவர் அவர்கள் மகத்தான திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக பல மாவட்டங்களையும் பல ஒன்றியங்களையும் பல கிராமங்களையும் சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆக இப்பேற்பட்ட நேரத்தில் நான் உங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். கிராமங்களையும் கிராம கிளைகளையும் பலப்படுத்துங்கள். சமுதாய ஒற்றுமை உணர்வுகள் நமக்கு வந்தாக வேண்டும். இதுவரையில் ஏதோ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யாருக்காக நாம் வாழ்ந்தோம்? எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நமது சமுதாயத்திற்காக, நமது வருங்கால சந்ததியருக்காக, நமது பிள்ளைகளுக்காக ஏதோ சோறு ஊட்டி பால் ஊட்டி வளர்த்து கொண்டிருக்கின்றோம், அவ்வளவுதான். உணர்வுகளை சற்று ஊட்ட வேண்டும். இன்றைய காலகட்டங்களில் 95 மார்க்குகள் எடுக்கக்கூடிய நமது பிள்ளை ஏங்கி வெளியில் நிற்கிறது. ஆனால் 85 மார்க் வாங்கக்கூடிய மற்ற சமுதாயங்கள் ராஜநடை போட்டுக்கொண்டு உள்ளே செல்கின்றது கல்லூரிகளிலே. வேதனையான ஒரு விஷயம். ஏன், நாம் என்ன இந்த தேசத்தில் பிறக்கவில்லையா? நாம் என்ன இந்த தேசத்தினுடைய பிரதிநிதிகள் இல்லையா? அவர்கள் இருக்கக்கூடிய உரிமை நமக்கு இல்லையா? எதற்கு இந்த பிரிவினை? ஏன் இந்த பிரிவினை எப்போது ஏற்பட்டது? இதற்கு யார் காரணம்? இதை பற்றி இனிமேல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் யோசிக்க வேண்டும். ஏதோ நாம் ஒன்று சேர்கிறோம், மேடையிலே பேசுகின்றோம், பார்க்கின்றோம், செல்கிறோம் என்பதை இருந்து விடாமல் இந்த சமுதாயத்தினுடைய ஒற்றுமைக்காக நாம் இன்றைக்கு உழைத்துக் கொண்டு இருக்கின்றோம். இன்றைக்கு நடந்து முடிந்த தேர்தல், சட்டமன்ற தேர்தலிலே தமிழகத்திலே 3வது மிகப்பெரிய கட்சியாக வாக்குகளை பெற்ற ஒரு கட்சி நமது தலைவர் தலைமையில் தேர்தலை சந்தித்த இந்திய மக்கள் ஜனநாயக கட்சி தான் அன்றைக்கு செய்யப்பட்டது. தமிழ்நாட்டிலே 3வது இடம். அப்படி என்றால் என்ன? நமது வலிமை நமக்கே தெரியாமல் எவ்வளவு இருந்து கொண்டு இருக்கின்றது. இன்னும் சற்று நிமிர்ந்து நாம் பணியாற்றினோமானால் நிச்சயமாக நாம் தான் முதலிடம் அல்லது 2வது இடம். இந்த இடங்களை நாம் கைப்பற்றுவது நிச்சயம் உண்மை. இதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது.
காரணம், ஒவ்வொரு சமுதாயமும் ஒவ்வொரு இடங்களிலே ஒவ்வொரு மாவட்டங்களிலே மெஜாரிட்டியாக இருப்பார்கள், மைனாரிட்டியாக இருப்பார்கள், நடுத்தரவாதியாக இருப்பார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சில மாவட்டங்களிலே மட்டும்தான் இந்த எது வம்சம் மட்டும் பாருங்கள். தமிழ்நாட்டிலே எத்தனை மாவட்டங்கள் இருக்கின்றதோ, எத்தனை நகர ஒன்றியங்கள் இருக்கின்றதோ, ஏன் 234 தொகுதிகள், இன்னும் சொல்ல போனால் பாண்டிச்சேரியும் சேர்த்து கொள்ளலாம், அத்தனை தொகுதிகளிலும் ஒவ்வொரு தொகுதியிலும் 30 முதல் 40,000 வாக்குகள் நிறைந்த ஒரே சமுதாயம் இந்த எது வம்சம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. தனிமையில் தனி மெஜாரிட்டியோடு சொல்ல வேண்டும் என்றால், இப்பேற்பட்ட ஒரு நல்ல சமுதாயம், ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சமுதாயம், சட்டம் ஒழுங்கை இப்போது எந்த காலகட்டங்களிலும் நாம் மீறாதவர்கள், தர்மத்தின் பாதையை தவிர வேறு பாதையை நாம் எட்டு பார்க்காதவர்கள், வகுப்பு கலவரங்களை தூண்டாதவர்கள், வகுப்பு கலவரங்களை கூட நாம் ஈடுபடுத்திக் கொள்வது இல்லை. யாதவர்கள் என்றால் அப்பேற்பட்ட ஒரு அமைதி படை என்று பெயர் பெற்றவர்கள். ஆனால் இந்த தேர்தலிலே மட்டும் அரசியல்வாதிகளுக்கு அடித்தளம் அமைத்து கொடுப்பதை விட்டுவிட்டு நமக்கு, நமது சமுதாயத்திற்கு, நம்ம இனத்திற்காக, நமது வருங்கால சந்ததியினருக்காக நாம் நிச்சயமாக இனிமேல் வரக்கூடிய காலங்களிலே வாழ்ந்தாங்க வேண்டும் என்பதை எடுத்து சொல்லி நல்ல ஒரு தலைவர் கிடைத்திருக்கின்றார். இன்றைக்கு இதுவரையில் நாம் எத்தனையோ தலைவர்களை நாம் சந்தித்தோம், எத்தனையோ முறை நாம் இந்த சமுதாயத்திற்காக நாம் பாடுபட்டோம். ஆனால் இருந்தாலும் இப்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய தலைவர் இந்த சமுதாயத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றார், இந்த கட்சிக்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்டிருக்கின்றார். காசுக்கு தான் கல்வினா வேசித்தனமில்லையா, நாம அதை யோசிக்கணும் இல்லையா? கல்லாவை திறந்து வைத்து கொள்ளையடிக்கின்றார், கல்வி தந்தை என்று சொல்லி திரிகின்றார். பட்ட பகல் கொள்ளை இருக்கு, பக்கவலம் யாரையா, நீயே பாரையா. காசுக்கு தான் கல்வினா வேசித்தனமில்லையா, நாம அதை யோசிக்கணும் இல்லையா? கல்லாவை திறந்து வைத்து கொள்ளையடிக்கின்றார், கல்வி தந்தை என்று சொல்லி திரிகின்றார். பட்ட பகல் கொள்ளை இருக்கு, பக்கபலம் யாரையா, நீயே பாரையா. சரியாட்டைய கட்டலன்னு மழலைக்கு ஃபைன் போடுறான், சரியா ஷுவ போடலைன்னு குழந்தைக்கு ஃபைன் போடுறான். சீருடைய தேக்கலன்னு பிள்ளைக்கு ஃபைன் போடுறான். ஆங்கிலத்தில் பேசலன்னா குழந்தைக்கு ஃபைன் போடுறான். கட்ட முடியாம செத்த பிள்ளை கொஞ்சமா, கல்வி கொள்ளையரின் அநியாயம் தொடர வேணுமா இன்னுமா? கல்வி கொள்ளையரின் அநியாயம் தொடர வேணுமா இன்னுமா? காசுக்கு தான் கல்வினா வேசித்தனமில்லையா, நாம அதை யோசிக்கணும் இல்லையா? நகர பொறுப்பாளராக பொறுப்பேற்றிருக்கும் அன்பு தம்பி சி தேவராஜன் அவர்களே, சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மாநில அணி செயலாளர் சகோதரர் ஆர்.கே. விஜயகுமார் அவர்களே, அனைத்துக்கும் மேலாக நம்முடைய கல்வி புரட்சியாளர், இனமான இளம் சிங்கம் டாக்டர் தேவநாதன் யாதவ் ஐயா அவர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைந்து என்னுடைய சிற்றுரையை நான் கவிதையாக படிக்கின்றேன். ஏனென்றால் நேரமில்லாத காரணத்தால் தலைவர் நீண்ட நேரம் பேச இருப்பதால். வளர்பிறையாய் குளிர்நிலவாய் நம்பிள்ளை தரமான கல்வி பெற, வளர்பிறையாய் குளிர்நிலவாய் தன் பிள்ளை தரமான கல்வி பெற, அரசு பள்ளிகள் 1000 தான் இருக்க ஆங்கில கல்வி மோகம் ஆட்கொண்டதாலே
அரசு பள்ளிகள் 1000 இருந்தாலும் ஆங்கில கல்வி மோகம் ஆட்கொண்டதாலே முக்கணி சாரும் முத்தமிழ் தேனும் நிறைந்தோடும் நம் தமிழ் நாட்டில் அன்றோ அடிமைப்பட்டோம் ஆங்கில வெள்ளையர்களால், இன்றோ கொடுமைப்படுத்தப்படுகிறோம் கல்வி கட்டண கொள்ளையர்களால். ஆரம்ப கல்வியே அதிகமாக கட்டணத்தில், அப்பள்ளிகள் தான் அதிகம் சென்னை பட்டணத்தில். ஊடகங்கள் வாயிலாக எத்தனை கவர்ச்சி விளம்பரங்கள், நாடகங்கள் தான் ஏவை என்ற மக்கள் வகை வகையான கல்விகளை தான் காட்டி தொகை தொகையாக பறிக்கும் கல்வி மோசடிகள். மத்திய மாநில அரசுகளே, எங்களுக்கு வேண்டாம் உங்கள் இலவசங்கள், கட்டணமில்லா கல்வியை தாருங்கள், அப்போது எங்களுக்கு பரவசங்கள். கட்டண கல்வி கொள்ளையாளர்களே மாறுங்கள், காமராஜன் கொள்கையை பின்பற்றுங்கள். நடிகர் சூர்யாவின் அகரம் ஃபவுண்டேஷனை பாருங்கள், மனிதநேய அறக்கட்டளை பாருங்கள். இவர்களை பார்த்தாவது நீங்கள் திருந்துங்கள், கொள்ளையடிப்பதை நிறுத்துங்கள். ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அரசை ஏற்க வேண்டுமென கல்வி கொள்ளையர்களின் இன்னலை போக்க வந்த எங்கள் மின்னலே, எமது இனமான இளம் சிங்கமே, டாக்டர் தேவநாதன் ஐயாவே, உங்களை பின்தொடர்வோம். வெந்த புண்ணிலே வேலை பாய்ச்சும் கல்வி கட்டண கொள்ளையர்களை கொட்டத்தை அடக்குவோம், வெகுண்டெழுவோம், வெற்றி பெறுவோம். வணக்கம். சட்டசபை தேர்தலை முன்னிட்டு நடைபெற்று கொண்டிருக்கும் ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் பாசத்துக்குரிய தலைவர் தேவநாதன் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி கடன் செலுத்தி நான் தாழ்மை கேட்டுக்க நன்றி. வணக்கம். காசுக்கு தான் கல்வினா வேசித்தனம் இல்லையா, நாம அத யோசிக்கணும் இல்லையா. கல்லாவை திறந்து வைத்து கொள்ளையடிக்கின்றார், கல்வி தந்தை என்று சொல்லி திரிகின்றார். பட்ட பகல் கொள்ளையிருக்கு பக்கவலம் யாரையா, நீயே பாரையா. காசுக்கு தான் கல்வினா வேசித்தனம் இல்லையா, நாம அத யோசிக்கணும் இல்லையா. கல்லாவை திறந்து வைத்து கொள்ளையடிக்கின்றார், கல்வி தந்தை என்று சொல்லி திரிகின்றார். பட்ட பகல் கொள்ளையிருக்கு பக்கபலம் யாரையா, நீயே பாரையா. சரியாட்டைய கட்டலன்னு மழலைக்கு ஃபைன் போடுறான், சரியா ஷுவ போடலைன்னு குழந்தைக்கு ஃபைன் போடுறான். சீருடைய தேக்கலன்னு பிள்ளைக்கு ஃபைன் போடுறான். ஆங்கிலத்தில் பேசலன்னா குழந்தைக்கு ஃபைன் போடுறான். கட்ட முடியாம செத்த பிள்ளை கொஞ்சமா, கல்வி கொள்ளையரின் அநியாயம் தொடர வேணுமா இன்னுமா. கல்வி கொள்ளையரின் அநியாயம் தொடர வேணுமா இன்னுமா. காசுக்கு தான் கல்வினா வேசித்தனம் இல்லையா, நாம அத யோசிக்கணும் இல்லையா. மாபெரும் சிறப்பு வாய்ந்த கூட்டத்தின் தலைவர் மதிப்புக்குரிய தம்பி KS மணிகண்டன் அவர்களே, இந்த நகர பொறுப்பாளர் அருமை சகோதரர் தேவராஜ் அவர்களே, மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகளே, இங்கே முத்தாய்ப்பாய் கல்வியை ஒரே குறிக்கோளாக எடுத்துக்கொண்டு காமராஜரை போல் கல்வியை வென்றெடுப்பேன், கல்விக் கொள்கையை ஒழிப்பேன் என்று போராடி பல போராட்டங்களுக்கு வித்திட்டு அந்த போராட்டத்தின் மறுபொழிப்பாக இன்று ஆவடியில் நம்மளது போராட்டத்தை துவக்கி வைக்க வருகை தந்திருக்கும் எங்களின் ஒப்பற்ற தலைவர் டாக்டர் டி தேவநாதன் யாதவ் அவர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று, அன்பானவர்களே, நாட்டில் கல்விக் கொள்கை என்பது எந்த கல்லூரியில் இல்லை என்பதை இப்பொழுது யாரும் சொல்வதற்கில்லை. பள்ளிகளிலே கல்லூரிகளிலே எந்த தனியார் பள்ளிகளிலும் கவர்மெண்ட் நிர்ணயித்த கட்டணத்தை வசூலிப்பதில்லை. சிங்காரவேலன் கமிட்டி என்ற கமிட்டியை அமைத்தார்கள்.
அந்த கமிட்டி என்ன ஆனது என்றே தெரியவில்லை. ஏன் அரசு மதுக்கடைக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் கல்விக்கு கொடுப்பதில்லை? 6200 மதுக்கடைகள் தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ளன. 1200 பள்ளிகள் மூடப்பட உள்ளன. இது என்ன நியாயம்? நான் கேட்கிறேன், தமிழக அரசே, காமராஜரால் கல்வி வாரத்துக்கு ஒரு கல்விக்கூடங்கள் திறக்கப்பட்டன. ஆனால் உங்கள் திராவிடத்தின் ஆட்சியில் மதுக்கடைகள் இப்பொழுது இலைப்பாறுகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன. ஏன் இந்த அவல நிலை? அரசாங்கங்கள் தட்டி கேட்க ஆள் இல்லை. கல்விக் கொள்கைக்காக போராடி கொண்டிருக்கும் ஒரே கட்சி இந்திய கல்வி முன்னேற்ற கழகம். அதை தவிர வேறு எந்த கட்சியும் கல்விக் கொள்கை எடுப்பதில்லை. காரணம், அனைத்து கட்சி தலைவர்களும் அதனுடைய மூத்த தலைவர்களும் ஒவ்வொரு கல்விக்கூடங்களையும் கல்லூரிகளை வைத்துள்ளார்கள். இந்த அவல நிலையை போக்க மக்கள் முன்வர வேண்டும். இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். மேலும் கவர்மெண்டில் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் என்ற ஆக்ட் உள்ளது. அதில் எந்த பள்ளியிலும் அமல்படுத்தவில்லை. அதை பற்றி பொதுமக்களும் தெரிவதில்லை. இதையெல்லாம் வலியுறுத்தி தலைவர் அவர்கள் மிகவும் டீட்டெயிலாக பேசுவார். மக்கள் அனைவரும் வெங்கி எழுந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கல்விக் கொள்கையை முன்னிறுத்தி நாம் செல்லும் பயணத்தில் அனைத்து மக்களும் ஆதரவு கொடுத்து வெற்றி பெற செய்ய வேண்டும். நாம் இந்திய கல்வி முன்னேற்ற கழகம் எங்கு போட்டியிடுகிறதோ, கூட்டணிகளோ இல்லை தனியாக போட்டியிடுகிறதோ, நாம் ஆதரவு கொடுத்து குறைந்தது 20 எம்எல்ஏயாவது நாம் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும். நம்ம இனப்பெருமையையும் கல்விக் கொள்கை வென்றெடுக்க அனைவரும் உறுதி கொள்ள வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்று லஞ்சம் ஒழிய கட்டணமில்லா கல்வி கிடைக்க என்ற கோரிக்கையோடு இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் இன்று அதிக அளவில் போராட்டங்கள் நடத்தியும் அந்தந்த தொகுதி வாரியாக இவற்றை வென்றெடுக்க அனைத்து விதமான கூட்டங்கள் நடந்து கொண்டு வருகின்றோம். அடுத்தபடியாக ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அரசை ஏற்க வேண்டும் என்ற கொள்கையோடும், அந்த காலத்தில் கடந்த காலத்தில் குடிப்பதற்கு 10 கிலோமீட்டர் சென்று குடிப்பார்கள். தற்போது படிப்பதற்கு 10 கிலோமீட்டர் சென்று படிப்புடைய அவல நிலை தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதுபோன்று அன்று காமராஜர் காலத்தில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இன்று தமிழகத்தில் சாராயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற அவல நிலையை இன்று தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இன்று நம்மிடத்தில் இருந்து நம்முடன் பிரிந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு அப்துல் கலாம் அவர்கள் இளைஞர்களை அரசியலுக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். காரணம், இப்போது இருக்கின்ற அரசியல் வெறும் சாக்கடையாக இருக்கின்ற காரணத்தினால் இன்னொன்று மாணவர்கள் இளைஞர்கள் அனைவரும் அரசியலுக்கு வந்தால் சாக்கடையை வெளியேற்றிவிட்டு நல்லுடைய ஒழுக்கமான அரசியலை படித்தவர்களும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். அடுத்து நிறைய மீட்டிங்கில் வந்து தலைவர் அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கார். மாணவர்களும் இளைஞர்களும் அரசியலுக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதுவும் அல்லாமல் தற்போது இந்த கொள்கைகளை அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் என்றால் நம்முடைய இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தினுடைய எழுச்சி நாயகர் கல்வி புரட்சியாளர் திரு தேவநாதன் அவர்களுடைய தலைமை ஏற்றால் ஒழிய என்னுடைய பிரச்சனைகளை கண்டிப்பாக சரி செய்ய முடியாது என்றும், திரு சசி பெருமாள் ஒருவர் இன்று உயிரிழந்துள்ளார். சாராயத்திற்காக மதியை ஒழிக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக இன்னும் வருங்காலத்தில் எவ்வளவு சசி பெருமாள்கள் உயிரிடுவார்கள் என்று தெரியவில்லை. இவற்றையெல்லாம் முற்றுப்புள்ளி வேறுமானால் நம்முடைய இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக ஆட்சி கட்டளை ஏறினால் ஒழிய இந்த பிரச்சனைகளை கண்டிப்பாக சரி செய்ய முடியாது என்பதை இவற்றின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக நம்ம இந்த கூட்டத்திற்கு பொறுப்பாளராக செயல்பட்டிருக்கின்ற நான் என்னுடைய தோள் கொடுத்து என்னுடைய 1 வாரம் 15 நாள் காலமாக திரு பிரபுதேவா, வினோத், சந்தோஷ், ராமச்சந்திரன், ராகுல், ஹரி, ஆனந்த், கோகுல், சரத், பிரியன், சஞ்சய் அனைவருக்கும் இந்த ஆவடி நரகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே விழாவிற்கு சிறப்பிக்க வந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி மற்றும் இந்த பலகைகள் பேனர்கள் செய்து கொடுத்தவர்களுக்கும் ஒலி அமைச்சர் அனைவருக்கும் நன்றி கூறி வாய்ப்பாண்மைக்கு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.